கிறிஸ்துக்கள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட மறுபடியும் பிதாவாகிய தேவன் நம்ம எல்லோரையும் ஒன்று கூட்டி அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து போன வாரம் வந்து எந்த பாடத்திலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, 2 ரிசரக்ஷன்ஸ், ஹெவன்லி அண்ட் எர்த்லி. அதாவது 2 விதமான உயிர்த்தெழுதல். ஒண்ணு வந்து பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல், இன்னொன்னு வந்து பூலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல். ஹெவன்லி அண்ட் எர்த்லி ரிசரக்ஷன். ஸோ முதல்ல நம்ம போன வாரம் முழுசாவே எத பத்தி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஹெவன்லி ரிசரக்ஷன். பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல பத்தி தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த ஒரு பரலோகத்துக்குரிய உயிர்த்தெழுதல் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல வந்து யாருக்கு மட்டும் தான் பங்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம போன வாரம். இந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல யாருக்கு தான் தேவன் வந்து பார்ட் குடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். 1,44,000 brother. தேங்க் யூ பிரதர். 1,44,000 1,44,000 பேர். இவங்களுக்கு தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல வந்து பங்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இவங்க வந்து ஒரு சிறுமந்தை. ஒரு சிறுமந்தை. இவங்க வந்து அழைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அதாவது சூசன் நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் அவங்களோட மரண பரியந்தம் வரைக்கும் உண்மையுள்ளவராக இருந்திருப்பாங்க. அதாவது ஃபெய்த்ஃபுல்லாக இவங்க டெத் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவர்கள் தான் இந்த 1,44,000 அப்படின்னு பார்க்குறோம். இதே ஒரு ஹை காலிங்குள்ள வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, அதாவது சூசன் ஸ்டேஜ்க்கு வந்து கடைசி வரைக்கும் உண்மை இல்லாம அவங்க போயிருப்பாங்க. உண்மை இல்லாம அவங்க வந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த உண்மை இல்லாதவர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் ட்ரிபுலேஷன்ல வந்து மாட்டிப்பாங்க. கிரேட் ட்ரிபுலேஷன்ல மாட்டி, அதுல வந்து கஷ்டப்பட்டு, அதுல வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி, அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு ஃபெய்த்ஃபுல்னெஸ்ஸ வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அதாவது இந்த 1,44,000ல பார்ட்டேக் பண்ண முடியாம ஸ்லிப் ஆனவங்களுக்கு, தேவன் வந்து எந்த ஒரு அவங்களுக்கு என்ன பேரு? அந்த ஒரு ஜனங்களுக்கு நம்ம பார்த்தோம். எந்த பேருக்கு brother? யாருக்கு அது? அதாவது இப்போ இந்த 1,44,000 அதாவது நெறைய பேர் இந்த 1,44,000க்காக ஓடுறாங்க. இந்த ஹை காலிங்க்காக ஓடுறாங்க. இத வந்து கடைசி வரைக்கும் உண்மையா முடிச்சவங்களுக்கு 1,44,000. ஆனா, இதுலருந்து சில பேர் ஸ்லிப் ஆயிடுறாங்க. சில பேர் நிறைய பேர் ஸ்லிப் ஆயிடுவாங்க. இந்த ஒரு ஓட்டத்துல. அதாவது கால்டு ஸ்டேஜ்க்கு வந்து சூசன் ஸ்டேஜ்க்கு வந்து நிறைய பேர் ஸ்லிப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? அந்த ஒரு குரூப்புக்கு பேர் என்ன? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹெவன்ல வந்து சர்வன்ட்ஸா இருப்பாங்க. இந்த 1,44,000 த்ரோன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து சர்வன்ட்ஸா இருப்பாங்க. இந்த ஸ்லிப் ஆனவங்க. வேற யாரும் இல்ல, கிரேட் கம்பெனி. அதாவது கிரேட் மல்டிட்யூட். திரளான ஒரு ஜனம். இவங்க கூட இந்த கிரேட் மல்டிட்யூட் வந்து யார் அப்டின்னா, இவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த ஒரு சேம் ஹை காலிங் இந்த 1,44,000க்கான ரேஸ் இதில தான் வந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உண்மை இல்லாதவர்களா இருந்திருப்பாங்க. ஆனாலும் தேவன் வந்து இவங்கள என்ன பண்றாரு அப்டின்னா, காப்பாத்துறாரு. இவங்கள வந்து கைவிடுறதில்ல. காப்பாத்துறாரு. காப்பாத்தி இவங்களுக்கு வந்து இந்த 1,44,000க்கு என்ன ரிவார்ட் கிடைக்குமோ, அதே ரிவார்ட் இவங்களுக்கு குடுக்குறதில்ல. மாறாக இவங்களுக்கு வந்து எட்டர்னல் லைஃப் தான் கிடைக்கும். பிளஸ் இவங்க வந்து சர்வன்ட்ஸா இருப்பாங்க. அந்த ஒரு த்ரோனுக்கு முன்னாடி இவங்க வந்து சர்வன்ட்ஸா இருப்பாங்க அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இவங்க வந்து சர்வன்ட்டா இந்த 1,44,000 வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வேணா அந்த வேர்ஸ் கூட ஒரு வாட்டி படிச்சுலாம் பாருங்க. ரெவல்யூஷன் 7th சாப்டர் 9th வெர்ஸ். ரெவல்யூஷன் 7th சாப்டர் 9th வெர்ஸ். After this, I saw a large crowd with more people than could be counted. They were from every race, tribe, nations, and languages, and they stood before the throne and before the Lamb. They wore white robes and held palm branches in their hands as they shouted, "Our Lord who sit upon the throne has the power to save his people, and so does the Lamb." ஓகே பிரதர். ஸோ இவங்க தான் இவங்களுக்கு பேர் தான் என்னன்னா கிரேட் மல்டிட்யூட். திரளான ஒரு ஜனம். அதாவது இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அது த்ரோனுக்கு முன்னாடி சர்வன்ட்ஸா இருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க. ஏன்னா, இந்த ஒரு ஹை காலிங் வந்து தவற விட்டவங்க.
இது ஹை காலிங் வந்து தவற விட்டதுனால தான் இவங்க வந்து அங்க ஒரு வேலைக்காரர்களாக இவங்க வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஹெவன்லி ரிசரக்ஷன். அதாவது பரலோகத்துக்குரிய ஒரு அழைப்பு. அந்த பரலோகத்துக்குரிய ஒரு அழைப்புல வந்து யார் தான் சுகந்தரிச்சு கொள்றாங்க அப்படின்னா, இந்த 1,44,000 தான் அத வின் பண்றாங்க. இதுல இதுலருந்து ஸ்லிப் ஆறவங்க இந்த 1,44,000க்கு போக முடியாம, இதே ஒரு ரேஸ்க்காக ஓடி ஸ்லிப் ஆறவங்கள தேவன் வந்து கைவிடுறதில்ல. அவங்களையும் காப்பாத்துறாரு. பட் அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சர்வெண்ட் நிலைமையில இருக்கிறாங்களே தவிர, இந்த 1,44,000க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிவார்ட்ஸ், அந்த ஒரு இம்மார்டாலிட்டி, அழியாமை, அந்த ஒரு ஆளிகை, அந்த ஒரு கிங்ஷிப் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கிரேட் மல்டிட்யூட்க்கு வந்து கிடைக்கிறதில்ல. இதுதான் வந்து ஹெவன்லி ரிசரக்ஷன். போன வாட்டி வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எர்த்லி ரிசரக்ஷன். பூமிக்குரிய உயிர்த்தெழுதல். அதாவது இப்போ முதல்ல ஒரு ஒரு கருத்து அல்லது ஒரு ஒப்பீனியன் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில என்ன இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு அவரோட செகண்ட் கமிங்ல வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையுமே ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. பூமிய வந்து என்ன பண்ணிடுவாராம், நெருப்பு வச்சு எரிச்சிடுவாராம். கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, பூமிய வந்து நெருப்பு வச்சு எரிச்சிடுவாரு. இதுதான் வந்து ஜட்ஜ்மென்ட் டே அப்டின்ட்டு நெறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேத் வந்து கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இருக்கு. பட் தேவன் பூமிய வந்து அழிக்கிறதுக்காக தான் வச்சாரா? தேவன் வந்து அதாவது பூமிய வந்து அழிச்சிருவாரா? ஃபயர வச்சு கம்ப்ளீட்டா எரிக்க போறாரா? இல்ல இல்ல இல்ல. நம்ம ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. எக்லீசியாஸ்டிஸ் 1 சாப்டர் 4th வெர்ஸ். எக்லீசியாஸ்டிஸ் 1 சாப்டர் 4th வெர்ஸ். One generation passes away and another generation comes, but the earth abides forever. எர்த் அபைடத் ஃபாரெவர். அதாவது சதா காலமும் பூமியானது வந்து இருக்கும். பூமியானது வந்து நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு தேவன் வந்து உருவாக்கல. பூமியானதை வந்து தேவன் எதற்காக உருவாக்குனார்? அதாவது எதுக்காக தேவன் வந்து அர்த்த வந்து உருவாக்குனாரு? அதுக்கு ஏதாச்சும் வேர்ஸ் இருக்கா? வை காட் கிரியேட்டட் அர்த்? தேவன் வந்து எதற்காக வந்து அர்த்த வந்து கிரியேட் பண்ணாரு? நம்ம படிக்கலாம் பாருங்க. ஐசையா 45th சாப்டர் 18th வெர்ஸ். ஒரு ஐசையா தெய்வ 40 சந்ததிய பண்றதுக்கு தானே பிரதர்? ஓகே. மனுஷன அவரை உருவாக்குனதுக்கான காரணம் துதிக்கிறதுக்கு. அது. ஓகே. கரெக்ட் பிரதர். அதான் நீங்க சொல்றது என்னன்னா, ஓகே. மனுஷன தேவன் எதுக்காக உருவாக்குனாரோ, அந்த ரீசன் அது. இப்ப நான் வந்து என்ன கேட்கிறேன் அப்டின்னா, எதற்காக பூமி உருவாக்குனார்? நம்ம வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. ஐசையா 45:18. பூமிய தேவன் வந்து எதற்காக உருவாக்குனார் அப்டின்ட்டு இங்க கிளியரா சொல்றாரு. பிரதர் ஏசாயா ஐசையா 45:18. For thus says the Lord, who created the heavens, who is God, who formed the earth and made it, who has established it, who did not create it in vain, who formed it to be inhabited. தேங்க் யூ பிரதர். அதாவது பூமிய வந்து வீணாக வந்து அவர் உருவாக்கலையாம். ஹி டிட் நாட் கிரியேட் இட் இன் வெயின். அதாவது அவரே உருவாக்குவாராம், அவரே நெருப்பு வச்சு அத அழிச்சிருவாராம். கிடையாது. அதற்காக தேவன் பூமிய வந்து உருவாக்கல. மாறாக தேவன் பூமிய வந்து எதற்காக உருவாக்குனார் அப்டின்னா, அந்த வேர்ஸ்லயே ஆன்சர் இருக்கு. சொல்ல முடியுங்களா பிரதர்? அந்த வேர்ஸ்ல என்ன ஆன்சர் வந்து தேவன் குடுக்குறாரு? To inhabit it. டு பி இன்ஹாபிட்டட். அதாவது மனுஷனுடைய குடியிருப்புக்காக. மனுஷன் வந்து இந்த பூமியில வந்து வாழணுன்றதுக்காக தான் தேவன் வந்து இந்த பூமிய வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதாவது அர்த்த வந்து தேவன் உருவாக்குன ஒரு ரீசனே எதற்காக அப்டின்னா, மனுஷன் வந்து இருக்கணும். மனுஷன் வந்து வாழணும் இந்த பூமியில. அதனால தான் ஆதாமுக்கு கூட என்ன கட்டளை குடுப்பார் அப்டின்னா, "நீ வந்து பழகி பெருகு. அர்த்த நீ ஃபுல்லா ஃபில் பண்ணு. உன்னுடைய ஜெனரேஷன் வந்து அர்த்த வந்து ஃபில் பண்ணட்டும்." இதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஒரு இன்டென்ஷனா இருந்துச்சு.
ஸோ இதுதான் வந்து தேவன் வந்து பூமி உருவாக்குன ஒரு ரீசன். நம்ம மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேத் மாதிரி அதாவது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து செகண்ட் கமிங்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஹெவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு, பூமிய வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருவாரு அப்படின்றது வந்து ஒரு ஃபால்ஸ். ஒரு ஃபால்ஸான ஒரு ஃபால்ஸான ஒரு பிலீஃப் அது. பட் அந்த ஒரு ரீசனுக்காக தேவன் வந்து பூமிய வந்து உருவாக்கல அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ தேவன் இப்போ இந்த ஹெவன்லி ரிசரக்ஷன் என்ன ஆகப் போகுது அப்படின்னா, இந்த 1,44,000 போயிடுவாங்க. அப்புறமா கிரேட் கம்பெனி, கிரேட் மல்டிட்யூட் அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்க வந்து அங்க வந்து ஒரு சர்வன்ட்ஸா இருப்பாங்க. அதத் தாண்டி இ இந்த அர்த்ல வந்து யார் இருப்பாங்க? அதாவது தேவன் பூமிய வந்து எதற்காக உருவாக்குனார் அப்படின்னா, டு பி இன்ஹாபிட்டட். அதாவது மனுஷனுடைய குடியிருப்புக்காக தான் தேவன் வந்து பூமிய வந்து என்ன பண்ணார் அப்படின்னா உருவாக்குனார். ஸோ தேவன் பூமிய உருவாக்குன ரீசன் வந்து அதுதான். செகண்ட் கமிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வேர்ஸ் கூட படிச்சோம். அவரவர்கள் அவரவர்களுடைய வரிசையில வந்து உயிர் தெழுவாங்க. அவரவர்கள் அந்தந்த ஆர்டர்ல வந்து அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, ரிசரக்ஷன் ஆவாங்க. அப்படின்ற ஒரு வசனத்த வந்து நம்ம எதுல படிச்சோம் அப்படின்னா, அ நம்ம வந்து அந்த தெசலோனிக்கர்ல வந்து நம்ம படிச்சோம். தெசலோனியன்ஸ்ல வந்து நம்ம படிச்சோம். முதல்ல வந்து யார் ரிசரக்ஷன் ஆவாங்க? 1,44,000. செகண்ட் யார் ரிசரக்ஷன் ஆவாங்க? முதல்ல வந்து 1,44,000 ரிசரக்ஷன் ஆயிடுறாங்க. செகண்ட்ல வந்து யார் ரிசரக்ஷன் ஆயிடுறாங்க? The multitude, huge gathering. மல்டிட்யூட். தேங்க் யூ பிரதர். ஸோ அந்த ஒரு மல்டிட்யூட், அந்த கிரேட் கம்பெனி, அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம் கிரேட் கம்பெனி. அவங்க வந்து ரிசரக்ஷன் ஆவாங்க. அதாவது பரலோகத்துக்குரிய அந்த ஒரு ரிசரக்ஷன்ல. இப்போ பூமிக்குரிய ரிசரக்ஷன், அதாவது அர்த்லி ரிசரக்ஷன். அதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அர்த்லி ரிசரக்ஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாச்சும் கெஸ் இருக்குங்களா பிரதர்ஸ்? ஏன்ஷியன்ட் வர்தீஸ். அதாவது முப்பிதாக்கள். யார் இந்த முப்பிதாக்கள்? யார் இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ்? நம்மளோட patriarch, யார் இந்த தேங்க் யூ like பிரதர். எக்ஸாக்ட்லி. அதாவது இன்னும் தெளிவா சொல்லப்போனாக்கா, பழைய ஏற்பாட்டில இருக்கக்கூடிய ஹீரோஸ் ஆஃப் ஃபேத், விசுவாச வீரர்கள். யார் இந்த விசுவாச வீரர்கள்? நீங்க ஹீப்ரூஸ் 11th சாப்டர் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, இந்த விசுவாச வீரர்கள் பத்தி தான் முழுசாவே இருக்கும். நம்ம ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. டானியல் 12th சாப்டர் 13th வேர்ஸ். டானியல் 12th சாப்டர் 13th வேர்ஸ். but you go your way till the end, for you shall rest, and will arise to your inheritance at the end of the days. டானியல பார்த்து சொல்றாரு. நீ போயிட்டு இப்ப என்ன பண்ணு? நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் முடிவின் காலத்துல, அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த டேஸ் யூ வில் ரைஸ். யூ வில் ரைஸ் அப்படின்றது என்ன? நீ ரிசரக்ஷன் ஆவ. நீ ரிசரக்ஷன் ஆகி உனக்கு நான் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த ஒரு சால்வேஷனை வந்து நீ பெற்றுக்கொள்ளுவ. நீ வந்து அதை பெற்றுக்கொள்ளுவ. ஏன்னா இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பழைய ஏற்பாடு, இவங்களுக்கு தேவன் வந்து ஹெவன்லி ரிசரக்ஷன் வந்து ப்ராமிஸ் பண்ணாரா? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இஸ்ரேல் ஜனத்துக்கோ இல்ல பேட்ரியாக்ஸ்க்கோ தேவன் வந்து ஹெவன்லி ரிசரக்ஷனை ப்ராமிஸ் பண்ணாரா? No. நோ, ப்ராமிஸ் பண்ணல. ஹெவன்லி ரிசரக்ஷன்ல எங்கத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரோ, அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அந்த காஸ்பல் எப்போ கொண்டுட்டு வந்தாரோ, அப்பதான் ஹெவன்லி ரிசரக்ஷனே வந்துச்சு. நம்ம ஒரு வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. 1 திமோத்தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, சாரி, 1 திமோத்தி ஒரு நிமிஷம். ஓகே, 2 திமோத்தி ஃபர்ஸ்ட் சாப்டர் 10th verse. 2 திமோத்தி ஃபர்ஸ்ட் சாப்டர் 10th verse. Second Timothy first chapter 10th verse. But now have been revealed by the appearing of our Savior Jesus Christ, who has abolished death and brought life and immortality to light through the gospel. ஆ
அதாவது த்ரூ த காஸ்பல் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு சுவிசேஷம் அது மூலியமா தான் எது வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இமார்டாலிட்டி, அதாவது அழியாமை. அந்த அழியாமை, அந்த பரலோகத்துக்குரிய அந்த ஒரு அழைப்பு, அந்த ஹை காலிங் எப்பதான் வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ, அப்பதான் இந்த உலகத்துக்கே அந்த ஒரு விஷயத்த வந்து இயேசு கிறிஸ்து வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இஸ்ரேல் ஜனத்துக்கோ, அல்லது பேட்ரியாக்ஸ்க்கோ தேவன் வந்து ஹெவன்லி ரிசரக்ஷன ப்ராமிஸ் பண்ணல. மாறாக அர்த்லி விஷயங்கள தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப ஆபிரகாம கூப்பிட்டு ஆபிரகாம்ட்ட கூட என்ன சொல்றாரு அப்டின்னா, "நான் உனக்கு வந்து அந்த கானான் தேசத்த நான் குடுக்குறேன். அந்த லேண்ட வந்து நான் குடுக்குறேன்." இப்ப இஸ்ரேல் ஜனங்கள கூட என்ன பண்ணுவாரு அப்டின்னா, வழிநடத்தி கொண்டு போனாரு. எங்க அந்த கானான் தேசத்துக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அவங்களுடைய லேண்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள், இஸ்ரேல் மத்தியில நடக்கக்கூடிய யுத்தங்கள் வந்து எல்லாமே இந்த லேண்டுக்காக தான். நம்ம கூடிய அதாவது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல செப்பரேட்டா இஸ்ரேல் பத்தி நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல் ப்ராஃபசி, இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் அப்டின்ட்டு, இஸ்ரேல் பத்தி நம்ம செப்பரேட்டா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு முற்பிதாக்கள் அதாவது ஏன்ஷியன்ட் வர்தீஸ் பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய அந்த ஒரு முற்பிதாக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த அந்த அவங்க இருக்கிற அந்த ஒரு காலத்துல வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி, அவங்களுக்கு தேவன் என்ன டெஸ்ட் வச்சாரோ, அத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் தேவன் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அந்த ஒரு அர்த்லி ரிசரக்ஷன்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் வரப்போறாங்க. இப்ப நம்ம இன்னொரு வெர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. மேத்யூ 8th சாப்டர் 11th வெர்ஸ். மேத்யூ 8th சாப்டர் 11th வெர்ஸ். And I say to you that many will come from east and west and sit down with Abraham, Isaac, and Jacob in the kingdom of heaven. ஆபிரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வருவாங்க. இன்னொரு வெர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. ஹோசேயா 3rd சாப்டர் 5th வெர்ஸ். ஹோசேயா 3rd சாப்டர் 5th வெர்ஸ். Afterward, the children of Israel shall return and seek the Lord their God, and David their king. They shall fear the Lord and his goodness in the later days. தே வில் ரிட்டர்ன். மறுபடியும் வந்து அவங்க திரும்பி வருவாங்க. இன்னொரு வாட்டி படிக்கும்போது அந்த வெர்ஸ ஹோசேயா 3rd சாப்டர் 5th வெர்ஸ். Afterward, the children of Israel shall return and seek the Lord their God, and David their king. They shall fear the Lord and his goodness in the later days. அதாவது இவங்க யார தேடுவாங்க அப்படின்னா, இஸ்ரேலைட்ஸ் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி, தாவீது அவங்களுடைய ராஜாவ தேடி போவாங்களாம். ஏன்னா, அப்போ தாவீது ரிசரக்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. ரிசரக்ஷன் ஆயிட்டு வந்துட்டுருப்பாரு. ஸோ தாவீத வந்து எல்லாருமே தேடி போவாங்க. அவங்களுடைய ராஜா தாவீத வந்து எல்லாரும் தேடி போவாங்க. ஸோ இந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்தீஸ் வந்து இவங்கள்ட்ட தேவன் வந்து ஸ்பெஷலா என்ன பார்த்தாரு பிரதர்ஸ்? இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன? இந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்தீஸ் எதனால வந்து தேவன் வந்து இவங்களுக்கு இந்த அர்த்லி ரிசரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து குடுக்குறாரு? என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தேவன் வந்து இவங்கள்ட்ட பார்த்தாரு? Faith, obedience. ஃபேத். தேங்க் யூ வெரி மச் சிஸ்டர். அதாவது கடவுளுக்காக விசுவாசம். என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. எஸ் பிரதர். ஸோ இவங்கள்ட்ட வந்து முக்கியமா தேவன் என்ன பார்த்தார்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க வசனத்த. ஹீப்ரூஸ் 11th சாப்டர் 2nd வெர்ஸ். Hebrews 11th chapter 2nd verse. For by it the elders படிங்க brother. It was their faith that ancestors pleasing to God. அவ்வளவுதான் இன்னொரு வாட்டி படிங்க brother. சாரி. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சம். இன்னொரு வாட்டி படிக்கிறீங்களா ஜோயல் பிரதர்? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு.
pleasing to God. சாரி பிரதர், கேட்கல, இன்னொரு வாட்டி ப்ளீஸ். பிரேக் ஆகுது உங்கள் வாய்ஸ். ஆமா பிரதர், எனக்கும் உங்க வாய்ஸ் அப்போது கேட்க மாட்டேங்குது. நானும் அப்போ ஆஃப் பண்ணி பண்ணிட்டே இருக்கேன். It was their faith that made our ancestors pleasing to God. தேங்க்யூ பிரதர். அதாவது இட் வாஸ் தேர் ஃபேத், அவங்களுடைய விசுவாசமானது தான் அந்த ஒரு ஆன்சிஸ்டர்ஸ், முப்பிதாக்களுடைய விசுவாசம், அவங்களுடைய விசுவாசமானது தான் தேவன் பார்வையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரியமாக இருந்துச்சு, ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு தேவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்திஸ் லிஸ்ட்டில் எல்லாரும் கவுண்ட் பண்ணுறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாரு பாருங்க. ஹீப்ரூஸ் 11th chapter 4th verse. Because Abel had faith, he offered God a better sacrifice than Cain did. God was pleased with him and his gift, and even though Abel is now dead, his faith still speaks for him. ஆபேலுடைய விசுவாசம் வந்து இன்னும் வந்து பேசுது அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ 7th verse கூட படிங்க பிரதர், verse 7. Because ஜோயல் பிரதர், உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. God. சாரி பிரதர், உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, மறுபடியும் படிக்கிறீங்களா? Because Noah had faith, he was warned about something that had not yet happened. He obeyed and built a boat that saved him and his family. In this, அதாவது இந்த 7வது வசனத்துக்குள்ள யாரை பற்றி பேசுறார் அப்படின்னா, நோவாவுடைய விசுவாசம். இந்த ஒட்டுமொத்த உலகமே பாவத்தில் இருக்கும்போது, அந்த முதலாம் உலகத்தில் நோவா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரு ஆர்க், அந்த ஒரு பேழையை வந்து அவங்க நோவா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கட்டுறாரு. அந்த விசுவாசத்தை வந்து தேவன் வந்து பார்த்தாரு. 8th verse கூட படிங்க பிரதர். 8 verse 8, 11th chapter 8th verse. Abraham had faith and obeyed God. He was told to go to the land that God has said would be his, and is left for a country he had never seen. By faith Abraham, when called to go to a place he would later receive as his inheritance. இப்போ ஒரு கொஸ்டின் பிரதர்ஸ், தேவன் வந்து ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லேண்டை வந்து ப்ராமிஸ் பண்ணார். அந்த ஒரு லேண்டை, அந்த ஒரு தேவன் ப்ராமிஸ் பண்ண விஷயத்த ஆபிரகாம் வந்து பெற்றுக்கொண்டாரா? ஏன்னா ப்ராமிஸ் பண்ணி தான் கூப்பிடுறாரு, வா நான் வந்து உனக்கு தேசத்தை வந்து ஒரு லேண்டை வந்து கொடுக்குறேன், நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதுதான் அது வந்து உன்னுடைய லேண்டு அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிடுறாரு ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து தேவன் ப்ராமிஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை ஆபிரகாம் வந்து பெற்றுக்கொண்டாரா? Once again, Stal. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து என்னன்னா, தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராமிஸ் பண்றாரு, உனக்கு நான் லேண்ட் வந்து கொடுக்குறேன், நீ வா, உன்னுடைய தேசத்தை விட்டு நீ வா, உனக்கு நான் வேற தேசத்தை கொடுக்குறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வந்து நான் கொடுக்குறேன், கானான் தேசத்தை வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிட்டாரு. அந்த ப்ராமிஸு தேவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரா? அதாவது ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுத்து கூப்பிட்டாரு இல்லையா, அந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா? ஆபிரகாம் வந்து அந்த கானான் இல்ல தேசத்தை இல்ல வந்து இல்ல பெற்றுக்கொண்டாரா? இன்னும் இல்ல இல்ல அப்போ தேவன் பண்ண ப்ராமிஸ் வந்து ஃபெயிலியரா? இல்ல பிரதர், அது பண்ணுவார். அப்போ அது It ப்ராமிஸ் பண்ண fulfilled, no. It is fulfilled. பண்ணாரு. ஓகே ஃபைன். நம்ம ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 11th chapter 13th verse. everyone Hebrew தானே பிரதர்? Hebrews 11th chapter 13th verse. Every one of those people died, but they still had faith, even though they had not received what they have been promised. They were glad just to see these things from far away, and they agreed that they were only strangers and foreigners on their earth. அதாவது all these people
people were still living by faith when they died. மேல சொன்னார் இல்லையா, ஆப்ரஹாம், நோவா, இவங்க எல்லாருமே இவங்கள்ட்ட விசுவாசம் இருந்துச்சு. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயத்த வந்து இவங்க பெற்றுக் கொண்டாங்களா அப்படின்னு கேட்டா, they did not receive the things promised. அவங்களுக்கு தேவன் எதை ப்ராமிஸ் பண்ணாரோ, அவங்களுக்கு வந்து முழுசா அவங்க பெற்றுக்கொண்டாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. they still lived as strangers. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல தான் இருந்தாங்களாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போல தான் அவங்க வாழ்ந்தாங்களாம். அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்டை வந்து அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல. அவங்களுடைய ப்ராமிஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில், அதாவது முழுமையாக அவங்க வந்து பெற்றுக்கொள்ளல அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இதே தான் டேனியலுக்கும் சொன்னாரு. டேனியலுக்கு மறுபடியும் நம்ம படிக்கலாம் பாருங்க. டேனியல் 12th chapter 13th verse. But you go your way till the end, for you shall rest and will arise to your inheritance at the end of the days. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை இவங்க எப்ப பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேஸ். டேனியலுக்கு கொடுத்த ப்ராமிஸ் தான் எல்லாருக்குமே, ஆபிரகாமுக்கு, நோவாக்கு எல்லாருக்குமே. அவங்க தேவன் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. பட் அவங்க வாழும்போது அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொண்டாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில்டா அவங்க எப்பதான் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, இன் தி எண்ட் ஆஃப் த டேஸ். அதாவது மறுபடியும் அவங்க உயிர் தேர்ந்து வரும்போது தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவன் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, அத வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அத வந்து ஃபுல்ஃபில்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ரிசரக்ஷன் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு ரிசரக்ஷனுக்கு ஒரு பேர் வந்து பைபிள் குடுக்குது. நம்ம படிக்கலாம் பாருங்க அந்த பேர. ஹீப்ரூஸ் 11th chapter 35th verse. Hebrews 11th chapter 35th verse. Some அவங்களோட women ரிசரக்ஷனுக்கான received பேரு. some women received their loved ones back from death. Many of these peoples were tortured, but they refused to be released. They were sure that they would get a better reward when the dead and rise to life. ஓகே. தேங்க் யூ பிரதர். இதுக்கு இன்னொரு வேற டிரான்ஸ்லேஷன் ஏதாவது படிக்க முடியுங்களா? இங்க வந்து பெட்டர் ரிவார்ட்ன்ட்டு இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ப்ராப்பரா இருக்கும். Tell in KJV. NKJV, எஸ் பிரதர். verse 35. 11th chapter 35th verse. Women received their dead raised to life again, they might obtain a better resurrection. பெட்டர் ரிசரக்ஷன். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசரக்ஷன் பேர் என்னன்னா, பெட்டர் ரிசரக்ஷன். ஏன் பெட்டர் ரிசரக்ஷன்னா, இவங்க ஆல்ரெடி தேவன் வச்ச டெஸ்ட்ல அந்த விசுவாசத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அந்த விசுவாசத்தை வந்து ப்ரூவ் பண்ணதுனால, தே வில் கெட் பெட்டர் ரிசரக்ஷன் ஆன் திஸ் எர்த். அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை தேவன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவார். ஆபிரகாமுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை தேவன் வந்து கொடுத்துருவார். இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை, டேனியலுக்கு எது ப்ராமிஸ் பண்ணாரோ அதை தேவன் வந்து கொடுத்துருவார். ஸோ இதுதான் வந்து அந்த பெட்டர் ரிசரக்ஷன். இந்த பெட்டர் ரிசரக்ஷன் தான் ஏன்ஷியன்ட் வேர்டிஸ், அதாவது இவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை வந்து தேவன் வந்து இன்னும் இவங்களுக்கு கொடுக்கல. என்ன ரீசன் பிரதர்ஸ்? எதனால வந்து இன்னும் இவங்களுக்கு கொடுக்கல? Question once more, please. ஓகே. கொஸ்டின் வந்து என்னன்னா, இவங்களுக்கு இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ்க்கு, இந்த முப்பிதாக்களுக்கு தேவன் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை வந்து அவங்களுக்கு அவங்க பெற்றுக்கொள்ளல. எப்பதான் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேஸ், முடிவின் காலத்துல. அப்பதான் வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதாவது கிங்டம் ஆஃப் காட்ல, தேவனுடைய ராஜ்யத்துல தான் அவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க. எதனால வந்து இவ்வளோ டிலே? அவங்களுக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணது அப்பவே கொடுத்துருக்கலாமே. அவங்கள எப்போ வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாரு. என்ன ரீசன்? அல்லது யாருக்காக? ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடக்கணும். அது நடந்த பிறகுதான் அந்த ஏன்ஷியன்ட் வர்திஸ்க்கு தேவன் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த வேர்ஸை படிச்சலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் 11th chapter 48th verse.
Hebrews 11:40. This was because God had something better in store for us, and He did not want them to reach the goal of their faith without us. He did not want them to reach the goal without us. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கூட படிக்கும்போது கேஜேவியில் Hebrews 11:40. God having provided something better for us, that they should not be made perfect apart from us. God had provided something better for us. நமக்கு ஏதோ பெட்டரா தேவன் கொடுத்துட்டாரா, அதாவது அவங்கள விட பெட்டரான ஒரு ரிசரக்ஷன் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாராம். அதுதான் என்ன ரிசரக்ஷன் நம்ம பார்த்தோம். நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ரிசரக்ஷன்ல, அர்த்லி ரிசரக்ஷனா இல்லை ஹெவன்லி ரிசரக்ஷனா? Heavenly resurrection, brother. ஹெவன்லி ரிசரக்ஷன் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ தட் ஒன்லி டுகெதர் வித் அஸ் would they be made perfect. அவங்க ப்ராமிஸ் பெற்றுக்கொள்ளாததுக்கான காரணம், முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, இன்னும் ஹெவன்லி ரிசரக்ஷன் வந்து முடியலை. இன்னும் ஹெவன்லி ரிசரக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஹெவன்லி ரிசரக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அர்த்லி ரிசரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இன்னும் இந்த 1,44,000 முடியலை. நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய ஓட்டத்தை வந்து முடிக்கலை. நம்ம எப்போ முடிக்கிறோமோ, நம்ம எப்போ இந்த 1,44,000 போய் சேர்றோமோ, அப்போ தான் இந்த ஒரு அர்த்லி ரிசரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் கடைசியில் சொல்லிட்டாரு, தே வில் பி மேட் பர்ஃபெக்ட் டுகெதர் வித் அஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஓட்டத்தை வந்து முடிக்கணும். நம்ம எப்போ முடிக்கிறோமோ, எப்போ இந்த ஹெவன்லி ரிசரக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ, அப்போ தான் வந்து அந்த அர்த்லி ரிசரக்ஷன், அந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்லிஸ் உடைய ரிசரக்ஷனே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து இங்கே கவனிக்கிறோம். நம்ம இந்த வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 45:16. Psalms 45:16. Psalms 45:16. Your sons and your grandsons will also be kings, as your ancestors were. You will make them the rules rules everywhere on earth. மறுபடியும் படிங்க பிரதர். Your sons and your grandsons will also be kings, as your ancestors were. You will make them the rule everywhere on earth. அதாவது your sons will take the place of your fathers. You will make them princes throughout the land. அதாவது ancestors, இந்த முப்பிதாக்கள் வந்து எப்படி இருப்பாங்களாம், இந்த லேண்ட் முழுவதும், அதாவது இந்த பூமியில அவங்க தான் பிரின்சஸா இருப்பாங்களாம். இந்த பூமியில வந்து அவங்க தான் கிங்ஸா இருப்பாங்களாம். இப்போ தாவீது வந்து எப்படி ராஜாவா அப்போ ரூல் பண்ணாரோ, அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸை வச்சு தான் இந்த ஒரு உலகத்தையே ரூல் பண்ண போறாரு. அதாவது நம்ம இந்த 1,44,000 எங்க இருப்போம் அப்படின்னா ஹெவன்ல இருப்போம். ஹெவன்லேருந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து யார் மூலியமா இந்த உலகத்தை வந்து ரூல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்தீஸ். இவங்க தான் இந்த அர்த்லி ரிசரக்ஷன்ல வந்து இவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ இமேஜின் பண்ணுங்க, மறுபடியும் தாவீது வந்து மறுபடியும் கிங்கா ரூல் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம்? மறுபடியும் டேனியல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உக்காந்தார் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து கரப்ஷனே இருக்காது, நீதி மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் ஆபிரகாம் வந்தார்னா எப்படி இருக்கும்? மறுபடியும் மோசஸ் வந்தார் அப்படின்னு எப்படி இருக்கும்? அதாவது மோசஸ்லாம் வந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு லாவுடைய ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பூமியில ப்ராப்பரான லா அண்ட் ஜஸ்டிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் யுவர் சன்ஸ் வில் டேக் த பிளேஸ் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ். யூ வில் மேக் தம் பிரின்சஸ் த்ரூ அவுட் த லேண்ட். அதாவது ஆன்சிஸ்டர்ஸ், இந்த முப்பிதாக்கள் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பூமி முழுவதும் பிரின்சஸாக இருப்பாங்களாம். இவங்க தான் எல்லாரையும் கைட் பண்ணுவாங்களா ரைச்சஸ்னஸ்க்கு. இன்னொரு வர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க பிரதர்ஸ். ஐசியா 1st chapter 26th verse. ஐசியா 1:26. ஐசியா 1:26. Jerusalem, I will choose judges and advisors, like those you have before. Your new name will be justice and faithfulness. வேற டிரான்ஸ்லேஷன் பிரதர்ஸ்? ஓகே, நானே படிக்கிறேன். ஐசியா 1st chapter 26th verse.
I will restore your judges as in the days of old. மறுபடியும் ஜட்ஜஸ் அப்படின்னும் போது இஸ்ரேல வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்து ரூல் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. ஏதாச்சும் பேர் சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? ஜட்ஜஸ் அப்படின்னாக்கா இந்த நியாயாதிபதிகள். பழைய ஏற்பாடுல நிறைய நியாயாதிபதிகள் வந்து இஸ்ரேலை வந்து கைட் பண்ணாங்க. அவங்களுடைய பேர் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? Moses, ஓகே, மோசஸ் கூட ஒரு ஜட்ஜா இருந்தாரு, கரெக்ட். வேற? Gideon. Samuel. Gideon. No, not Samuel. Okay. Gideon, Othniel. கரெக்ட். கிடியன், ஒத்தனியல். சாமுவேல் கூட ஒரு ஜட்ஜா தான் இருந்தார்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். Almost. Yeah, of course. Samuel was also a judge. Yeah. So Gideon, ஒத்தனியல், ஜோஷ்வா. யார் பிரதர்? அது எனக்கு புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். கிடியோன், அப்புறம் இது ஜட்ஜஸ் புக்ல வரும். Okay. ஜட்ஜஸ் புக்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் புக்ல இவங்க கிடியோன், அவங்க ஒத்னியேல், நார்மல் பீப்புளா இல்ல கிங் ஏதாச்சும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த நார்மல் மாதிரியா? பீப்புள் தான். நார்மல் பீப்புள் தான். கிங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலை வந்து லீட் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வரும்போது தேவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஜட்ஜஸை தான் இவங்களுக்கு தான் வந்து பவர் கொடுத்து அவருடைய ஸ்பிரிட்டை கொடுத்து இஸ்ரேலை வந்து லீட் பண்ணுவார். இஸ்ரேலை வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வந்து காப்பாற்றுவார். அப்படி வந்தவங்க தான் கிடியோன், ஒத்னியேல், ஜோஷ்வா. இந்த மாதிரி நிறைய ஜட்ஜஸ் வந்து இந்த ஜட்ஜஸ் அதுக்குன்ட்டே ஒரு புக் இருக்கு, ஜட்ஜஸ் புக் அப்படின்னு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணுவாராம் தேவன், ஐ வில் ரிஸ்டோர் யுவர் ஜட்ஜஸ் ஆஸ் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட். மறுபடியும் நான் வந்து உங்களை ரிஸ்டோர் பண்ணுவேன். மறுபடியும் யுவர் கவுன்சிலர்ஸ் ஆஸ் அட் த பிகினிங். ஆஃப்டர்வர்ட் யூ வில் பி கால்ட் தி சிட்டி ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நான் ஜட்ஜஸ் எல்லாம் எப்போ மறுபடியும் ரிஸ்டோர் பண்ண போறேனோ, ரிஸ்டோர் அப்படின்றது என்ன, அவங்க மறுபடியும் எப்போ ரிசரக்ஷன் ஆக போறாங்களோ அப்போதான் உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படின்னா சிட்டி ஆஃப் ரைச்சியஸ்னஸ், த ஃபேத்ஃபுல் சிட்டி. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஃபியூச்சர்ல இஸ்ரேல் பத்தி ஒரு ப்ராஃபஸி வந்து பார்க்க போறோம். நம்ம அந்த ஒரு ப்ராஃபஸி டச் பண்ணலாம் பாருங்க. ஜெக்கரியா 14th chapter ஃபர்ஸ்ட் verse படிங்க பிரதர். கேஜிவில படிச்சா பெட்டரா இருக்கும். கேஜிவி டிரான்ஸ்லேஷன். ஜோயல் பிரதர், கேஜிவி டிரான்ஸ்லேஷன் படிச்சா பெட்டரா இருக்கும் பிரதர். சரிங்க பிரதர், பைபிள் எடுத்து. ஓகே. Zechariah 14:1. Behold, the day of the Lord cometh, and thy spoil shall be divided in the midst of thee. அதாவது கர்த்தரின் ஒரு பயங்கரமான ஒரு நாள் வரப்போகுது ஃபியூச்சர்ல. த டே ஆஃப் த லார்ட். செப்பரேட் ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம், த டே ஆஃப் த லார்ட். இந்த ஒரு நாளானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, when your plunder will be divided among you. இந்த நாள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த நாள்ல, இந்த டே ஆஃப் த லார்ட்ல, இந்த கர்த்தரின் நாள்ல வந்து என்ன நடக்க போகுது, முக்கியமா இஸ்ரேலுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. 14th chapter 2nd verse. 14th chapter 2nd verse. For I will gather all nations against Jerusalem to battle, and the city shall be taken. அதாவது இந்த டே ஆஃப் த லார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஐ வில் கேதர் ஆல் த நேஷன்ஸ் டு ஜெருசலேம் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். எல்லா தேசங்களையும் நான் எருசலேமுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா, இஸ்ரேலுக்கு விரோதமா நான் ஒன்றா கூட்டுவேன். அந்த சயின்ஸ் இப்போ ஏதாச்சும் தெரியுதுங்களா பிரதர்ஸ்? இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஒரு நாள் வந்து எல்லா தேசமும் வரப்போதான். ஐ வில் கேதர் ஆல் நேஷன்ஸ் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். அதுக்கான yes ஏதாச்சும் brother, தெரியுது சயின்ஸ் வந்து brother. தெரியுதுங்களா? ஆமா பிரதர். தெரியுது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் வார்லாம் ஸ்டார்ட் ஆச்சோ, கிட்டத்தட்ட எல்லா தேசங்களும்
பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் மேல ஒரு வெறுப்பு எல்லாருக்கும் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஹேட்ரட். இஸ்ரேல் அப்படின்னு கேட்டாலே, இப்போ வந்து இஸ்ரேல வந்து கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்து பாலஸ்தீன்ல இருக்கிற நிறைய பேர சாகடிக்கிறாங்க. ரொம்ப இன்ஜஸ்டிஸ் ஆக்குறாங்க அப்படின்ட்டு, இஸ்ரேல வந்து எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் மேல எல்லாருக்குமே ஒரு ஜெலஸ், ஒரு பொறாம இருக்கு. எதனாலன்னு சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? இஸ்ரேல் மேல வந்து எல்லா தேசங்களுக்கும் ஒரு பொறாம, ஒரு ஜெலசி. எதனால? ஏன்னா அவங்க கடவுளோட பீப்புள்ஸ் அதனால. கடவுளோட பீப்பிள் கரெக்ட் தான். Because they are அது ரொம்ப intelligent. சின்ன தேசம். அவங்க தான் எல்லாத்தையும் முன்னாடி இருக்காங்க brother. சயின்ஸ்ல எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்காங்க. அதனால அதான் வைத்தறிச்சல் brother அடுத்தவங்களுக்கு. ஓ ரைட் பிரதர். வெரி தேங்க் யூ பிரதர். அண்ட் ஆல்சோ தேங்க் யூ ஸ்வேதா. ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். சின்ன தேசம் தான். பாப்புலேஷன் கூட இப்போ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? எவ்வளோ இருக்கும் பிரதர்ஸ் இந்தியாவோட பாப்புலேஷன்? 170 பில்லியன். ஓகே. 170 பில்லியன் இல்ல அதாவது சாரி 170 மில்லியன் பிரதர். மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 crores வச்சுக்கலாமா? மோர் தென் ஒரு 100 crores. பட் இஸ்ரேலோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் ஒரு 90 lakhsன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அரவுண்ட் பெங்களூர் 90 அளவுக்கு lakhs. அவ்வளவுதான் brother. அவ்வளோதான், பெங்களூர் அளவுக்கு. பட் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா, இந்தியால இஸ்ரேல்ட்ட ஒண்ணுமே கிடையாது. வேர்ல்டுலயே டெக்னாலஜின்னு வந்துச்சுனாக்கா, ஒன் ஆஃப் த டாப் நேஷன் இஸ்ரேல். அமெரிக்காக்கே அவங்க ஈடு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜில வந்து இஸ்ரேல் வந்து குரோத் ஆயிருக்கிறாங்க. என்ன ரீசன்? காட் ஹாஸ் பிளெஸ்ட் தெம். தேவன் வந்து அவங்கள பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. தேவன் வந்து அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த அளவுக்கான ஒரு டெக்னாலஜில, மற்ற விஷயங்கள்ல இஸ்ரேல் வந்து ஒரு நேஷனா நிக்குது அப்படின்னா, தேவன் வந்து எந்த அளவுக்கு இஸ்ரேல வந்து பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அதனாலேயே எல்லாருக்குமே இஸ்ரேல் பார்த்தா ஒரு ஜெலசி. இந்த குட்டி தேசம் வந்து டெக்னாலஜில இவ்ளோ அட்வான்ஸா இருக்கா? அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இஸ்ரேல் பத்தி வந்து ஒரு ஜெலசி. அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த வார் நடுவுல இந்த யுத்தம்லாம் நடக்கிறதுனால, இஸ்ரேல் மேல நிறைய வெறுப்பு. இது ஃபியூச்சர் இது இப்படியே வந்து சால்வ் ஆயிடுமான்னு கேட்டா கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் படிங்க செகண்ட் வெர்ஸ். Zechariah 14 chapter 2nd verse. For I will gather all nations against Jerusalem to battle, and the city shall be taken, and the house rifled, and the women ravished, and half of the city shall go forth into captivity, and the residue of the people shall not be cut off from the city. இஸ்ரேல் கம்ப்ளீட்டா நாசனம் ஆக போகுது. ஐ வில் கேதர் ஆல் த நேஷன்ஸ் டு ஜெருசலேம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு குட்டி தேசம். பெங்களூர் சைஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி தேசத்துக்கு அகெயின்ஸ்டா ஒட்டுமொத்த நேஷனும் கேதர் பண்ணாங்கன்னா, அந்த நேஷனை, அந்த குட்டி தேசத்தை ஒண்ணுமேலாம ஆக்கிடலாம். அந்த ஒட்டுமொத்த தேசங்களும் கேதர் பண்றது யாரா? யார் கேதர் பண்றதா? சைத்தான். கவனிச்சு பார்க்கணும். இல்ல, யார் சைத்தான் கேதர் பண்றது இல்ல. யார் கேதர் பண்றதா? மறுபடியும் படிங்க அந்த வேர்ஸ். It is God. தேவன் கேதர் பண்றாராம். எல்லா நேஷன்ஸையும் யாருக்கு அகெயின்ஸ்டா கேதர் பண்றாரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா தேவனே கேதர் பண்றாராம். தேவனே கேதர் பண்ணி, தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு? 3rd verse படிங்க பிரதர். Then shall the Lord go forth and fight against those nations as when he fought in the day of battle. தேவனே கேதர் பண்றாராம். தேவன் கேதர் பண்ணி, தேவனே ஃபைட் பண்றாராம். இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ எல்லா நேஷன்ஸும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா கேதர் ஆகும்போது, இஸ்ரேல் வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா? அப்பதான் வந்து அவங்களுக்கு மெஸ்ஸையா மேல பிலீஃப் வருமா. தேவன் வந்து இந்த எல்லா தேசங்களையும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா கேதர் பண்ற ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, எஸ், தேவன் வந்து இஸ்ரேல் வந்து பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இன்னுமே அவங்களுக்கு மெஸ்ஸையா மேல நம்பிக்கை வரல. அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸையா. அந்த பிலீஃப் வந்து இன்னுமே அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு இன்னுமே வரல. இன்னுமே மெஸ்ஸியா வரப்போறாருன்ட்டு இன்னுமே அப்படியே தான் வந்து இருக்கிறாங்க.
பட் எப்போ எல்லா தேசங்களும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கேதர் ஆகி அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகுறாங்களோ, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் தட் இஸ் த டைம் வென் their ஐஸ் வில் பி ஓப்பன்ட். அவங்களுடைய ஐஸ் வந்து அப்போ தான் திறக்கப்படும். அவங்களுடைய ஐஸ் யார் மூலியமா திறக்கப்படும்? அங்கே தான் தேவன் வந்து யாரை யூஸ் பண்ண போறார் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் வர்தீஸ், முப்பிதாக்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க பிரதர்ஸ். மோசஸ் வந்து ஒரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. பழைய ஏற்பாடில் ஒரு வேர்ஸ் சொல்கிறோம் பாருங்க. டியூட்டார்னமி 18th chapter 15th verse. டியூட்டார்னமி 18th chapter 15th verse. அப்போ மோசஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம். Version Stalin, NKJV, KJV. Anything. NKJV is also fine. All right. The Lord your God will raise up for you a prophet like me from your midst, from your brethren, him you shall hear. மோசஸ் அப்பவே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை வந்து தேவன் என்ன பண்ணுவார்னா உங்க மத்தியில வருவாரு, அவருக்கு நீங்க கீழ்ப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இதே வசனத்தை வந்து பேதுரு கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா கோட் பண்ணி சொல்லுவார். நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆக்ட்ஸ் 3rd chapter 22nd verse. இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி இங்க பேதுரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாட்சி கொடுப்பார். நம்ம 19th verse இருந்து படிங்க பிரதர். ஆக்ட்ஸ் 3rd chapter 19th verseல இருந்து. So turn to God, give up your sins, and you will be forgiven. இது பேதுரு வந்து எப்போ பேசுறாரு அப்படின்னா அந்த பென்டகோஸ்ட் கிடைச்ச பிறகு, அதாவது அந்த ஹோலி ஸ்பிரிட் கிடைச்ச பிறகு பேதுரு வந்து போய் சாட்சி கொடுப்பார், விட்னஸ் பண்ணுவார் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி எல்லாருக்குமே. அப்படி சொல்லும் போது எல்லாம் ரிப்பெண்ட் பண்ணுங்க, மனம் திரும்புங்க. 20th verse பிரதர். 28, brother. 20. 20. Then the time will come when the Lord will give you fresh strength. He will send you Jesus, his chosen Messiah. ஜீசஸ் பத்தி இங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இன்னும் மெஸ்ஸையா, இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸையா அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வரல. இவரை பத்தி தான் மோசஸ் கூட பேசியிருக்காரு அப்படின்ட்டு 22nd verseல சொல்றாரு பாருங்க. அதே வசனத்தை டியூட்டாலமி நம்ம படிச்ச அதே வசனத்தை இங்க பேதுரு வந்து கோட் பண்ணுவார். Moses said, "The Lord your God will choose one of your own people to be a prophet, just as he chosen me. Listen to everything he tells you." நெக்ஸ்ட் verse பிரதர். 23. No one who disobeys that prophet will be one of God's people any longer. அந்த என்னை போல ஒரு தீர்க்கதரிசின்ட்டு மோசஸ் சொன்னார் இல்லையா, அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லப்பா, அதுதான் இயேசு கிறிஸ்து தான்ப்பா அந்த தீர்க்கதரிசி. மோசஸ் சொன்ன அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். அவர் பேச்சு நீங்க கேட்கணும், அவருக்கு நீங்க கீழ்ப்படையணும். ஆனா இஸ்ரேல் வந்து கீழ்ப்படைஞ்சாங்களா? கீழ்ப்படையல, கீழ்ப்படையாம போயிட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு டைம்ல இஸ்ரேல் வந்து அந்த ஒரு டே ஆஃப் த லார்ட், அந்த ஒரு கர்த்தரினால கஷ்டத்துல இருக்கும்போது மறுபடியும் வந்து இயேசு கிறிஸ்து மேல இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸையா அப்படின்ற ஒரு பிலீஃப்குள்ள வந்து அவங்க வரணும் அப்படின்னா அந்த பிலீஃப் அவங்களுக்கு வந்து இன்னும் இல்லை. நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, மோசஸ் வந்து ரிசரக்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு தீர்க்கதரிசி வருவாருன்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அது வேற யாரும் இல்லப்பா, அதுதான் இயேசு கிறிஸ்துன்ட்டு சொன்னாக்கா இஸ்ரேல் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நம்புவாங்க பிரதர். கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா வந்து சொல்றதே யாரு? மோசஸே வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து தான்ப்பா அந்த மெஸ்ஸியா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். அப்போதான் இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ் முப்பிதாக்களை வச்சுதான் தேவன் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு அந்த விசுவாசத்தையே வர வைக்க போறாரு. இஸ்ரேலுக்கு அந்த விசுவாசமானது வரும். எப்போ இந்த இஸ்ரேலுக்கு மெஸ்ஸியா மேல விசுவாசம் வருதோ
எப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, எல்லா தேசங்களும் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல தான் தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நம்ம அந்த வசனத்த வந்து இந்த ப்ரீவியஸ் ஒரு வசனத்த வந்து படிச்சோம் இல்லையா? ஜெக்கரியா 14th சாப்டர் 3 வெர்ஸ் படிங்க பிரதர். Zechariah 14th chapter 3rd verse. The Lord will attack those nations like a warrior fighting in battle. He will take his stand on the mountain of Olives east of Jerusalem, and the போதும் mountain பிரதர். will போதும். split. 3rd verse only போதும். Then the Lord will go out and fight against those nations as he fights in the day of battle. ஒரு யுத்தத்தின் நாள்ல தேவன் எப்படி ஃபைட் பண்ணுவாரோ, அதாவது பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நெறைய யுத்தங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த யுத்தங்கள்ல வந்து தேவனே ஃபைட் பண்ணியிருப்பாரு இஸ்ரேலுக்கு. தேவனே ஃபைட் பண்ணி அந்த ஒரு ஜெயத்த வந்து வாங்கி குடுத்திருப்பாரு. எப்படி எப்படி இந்த ஜெயம் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து இந்த ராக்கெட், இந்த மிசைல்ஸ்லாம் அனுப்பிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நேஷன் வந்து அடிக்கிறாங்க. இப்போ எப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா தேவன் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரோ, ஒரு மிசைல வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா விடுறாங்களா, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயி மறுபடியும் இப்போ இப்போ இமேஜின் பண்ணுங்க. இப்போ ரஷ்யா வந்து ஏதோ ஒரு மிசைல் அனுப்புறாங்க. இஸ்ரேல வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கு. தேவன் என்ன பண்ணி விட்டுருவாருன்னா, அந்த மிசைல கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாரு. இஸ்ரேலுக்கு அனுப்பிச்ச மிசைலு மறுபடியும் ரஷ்யாவ போய் அடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடக்க போகுது. இந்த எல்லா தேசங்களுக்கு அகைன்ஸ்டா தேவன் இஸ்ரேலுக்காக ஃபைட் பண்ண போறாரு. எப்போ இந்த ஒரு சின்ன தேசம் எல்லா நேஷன்ஸ்க்கும் அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ, அப்போதான் தேவன் வந்து என்ன பண்ண போறாருன்னா, ஏன்ஷியன்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஜெயத்தையே வாங்கி குடுக்க போறாரு. இந்த சின்ன தேசம் எப்போ ஜெயிக்குதோ, அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும். ஆஹா! இந்த தேசம் சாதாரண தேசம் இல்ல. இதுதான் தேவனுடைய தேசம். திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் காட். இங்க தான் உண்மையான தேவன் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு, எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்த நோக்கி ஓடுவாங்களாம். நம்ம படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 8th சாப்டர் 23rd வெர்ஸ். எசேக்கியேல் 8:23. When this happens, 10 people from nations with different languages will grab a Jew by his clothes and says, "Let us go with you. We are here that God is our side. The Lord powerful have spoken." ஆ அதாவது பிரதர் என்கேஜில படிக்க முடியுமா? ஏன்னா நம்ம வந்து இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் லைக் மோஸ்ட் பெட்டரா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, என்கேஜிவி, என்ஐவி. நம்ம அது ப்ரிஃபர் பண்ணாக்கா பெட்டரா இருக்கும். என்கேஜிவி இல்ல என்ஐவி. Still in verse 23. ஓகே. Thus says the Lord of hosts, in those days 10 men from every language of the nations shall grasp the sleeve of a Jewish man, saying, "Let us go with you, for we have heard that God is with you." ஆ ஒட்டுமொத்த உலகமே என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, உண்மையான தேவன் வந்து இஸ்ரேல்ட்ட தான் பார்க்குறாரு. அவர் தான் இப்போ உண்மையான தேவன். அப்படின்னு யூதர்கள தேட ஆரம்பிச்சுருவாங்களாம். எங்களுக்கு வந்து உங்களுடைய உண்மையான தேவன பத்தி நீங்க கத்துக் குடுங்க. எங்களுக்கு உங்களுடைய உண்மையான தேவன பத்தி நீங்க கத்துக் குடுங்கன்ட்டு, யூதர்கள புடிச்சு எல்லாருமே இஸ்ரேல் தேவன வணங்கக்கூடிய நாள் வரும். வரப்போது. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் எப்போ இஸ்ரேல் மூலியமா தேவன் வந்து உலகத்த பிளெஸ் பண்ண போறாரோ, அப்பதான் வந்து யாருடைய ரிசரக்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் இந்த அர்த்லி ரிசரக்ஷன்ல ஏன்ஷியன்ட் வந்து ரிசரக்ஷன் ஆகி இஸ்ரேலுக்கு வந்து அந்த வெற்றி வந்து வாங்கி குடுப்பாங்க. இஸ்ரேல் வந்து அந்த பேட்டில் வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இவங்க எப்போ இந்த இஸ்ரேல வந்து பேட்டில ஜெயிக்க வச்சு, எப்போ இஸ்ரேல் வந்து ஒரு அ இந்த உலகத்தையே வந்து கண்ட்ரோல் எடுக்க போவாங்களோ, அப்பதான் வந்து இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட் கிரேவ்லேருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட் நம்ம படிக்கலாம் பாருங்க வசனத்த. ஜான் 5th சாப்டர் 28th வெர்ஸ். 28.
John 5th chapter 28th verse. Do not marvel at this, for the hour is coming in which all who are in the graves will hear his voice. A hour is coming when all who are in the grave will hear his voice. எல்லாருமே ரிசரக்ஷன் ஆகி வருவாங்க. எல்லாருமே ரிசரக்ஷன் ஆகி வருவாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே இஸ்ரேல் மூலியமா தான் பிளெஸிங் வந்து போக போகுது. இந்த ஒரு ப்ராமிஸை வந்து தேவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து பண்ணார். அதாவது உன் மூலியமா நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ராமிஸ் ஆனது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த ஒரு அர்த்லி ரிசரக்ஷனில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ். இவங்களுக்கு அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட், அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எல்லாருமே வருவாங்க. ஸோ பிரதர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டார், அப்துல் கலாம் இவங்கெல்லாம் நல்லவங்க தானே, இவங்க எதில் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கூட வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்டில் தான் வருவாங்க, இதில் தான் வருவாங்க. ஏன்னா இந்த 1,44,000 யார் மட்டும்தான் போவாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இந்த ஒரு இடுக்கமான பாதையில் வந்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து யார் போகிறாங்களோ அவங்க தான் அந்த 1,44,000. இப்போது அப்துல் கலாம் மற்றும் மதர் தெரசா, இப்போ இவங்களை போல நிறைய நல்லவர்கள். இப்போ மதர் தெரசா வந்து நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ இந்த நிறைய செயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய செயின்ஸ். ஸோ அவங்களுடைய விஷயம்லாம் என்ன அப்படின்ட்டு ஃப்யூச்சர் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய நல்லவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. பட் இறந்து போன எல்லா நல்லவர்களும் வந்து பரலோகம் போயிடுவாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. உண்மையாலுமே கிறிஸ்துவை பின்பற்றி யார் நடந்திருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எங்கே போக போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 1,44,000 வந்து போவாங்க. ஸோ இந்த ஒரு நல்லவர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் மற்றும் மற்ற நல்ல ஜனங்கள் எல்லாமே இந்த வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்டில் தான் வருவாங்க. இந்த ரிசரக்ஷனில் தான் வந்து வருவாங்க. இந்த ரிசரக்ஷனில் வந்து எல்லாருமே வந்து யாருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு, அதாவது சால்வேஷன் இந்த உலகத்துக்கே யார் நிமித்தமாக தான் வரும் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. ஆக்ஸ் 4th chapter 12th verse. ஆக்ஸ் 4th chapter 12th verse. ஆக்ஸ் 4th chapter 12th verse. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. அதாவது ஒரே நாமத்தினால தான் எல்லாருக்குமே வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ரட்சிப்பு இருக்க போகுது. எந்த நாமம் அப்படின்னா அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த நாமத்தில் ஒண்டி தான் எல்லாருக்குமே ரட்சிப்பு இருக்க போகுது. இன்னொரு வருஷம் கூட படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியன்ஸ் 2nd chapter 10 to 11. Philippians 2nd chapter 10 to 11. That at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that அதாவது எவ்ரி நீ எல்லாருமே யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும். அந்த ஒரு டைம் தான் வரும், அதாவது கிங்டம் ஆஃப் காட். நம்ம பாடத்தோடைய ஒரு சம்மரி கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ முதல்ல இந்த ஒரு ஆர்டர், இந்த ஒரு ரிசரக்ஷன் வந்து எந்த ஆர்டரில் நடக்கும் அப்படின்னா முதல்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யார் ரிசரக்ஷன் ஆவாங்க பிரதர்ஸ்? Called brother. இல்லை யாரு ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆவாங்க? கால்டில் வந்து எல்லாருமே 1,44,000. ரிசரக்ஷன் ஆகிடுவாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. கரெக்ட், 1,44,000 இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஆவாங்க. அதாவது இவங்க கால்டு தான், அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வந்து கடைசி வரைக்கும் இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஃபேத்ஃபுல்லாக. கடைசி வரைக்கும் இந்த ஃபேத்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணவங்க தான் இந்த 1,44,000. அடுத்தது யார் ரிசரக்ஷன் ஆவாங்க? Normal Christians, brother. அதுக்கு நம்ம ஒரு பேர் பார்த்தோம், ஒரு ப்ராப்பர் ஒரு டேர்ம் பார்த்தோம் நம்ம. அவங்க வந்து இந்த கிங்டம்ல சர்வன்ஸாக இருக்க போகிறாங்க அந்த த்ரோனுக்கு முன்னாடி. Great multitude. தேங்க்யூ பிரதர். கிரேட் மல்டிடியூட் இவங்க தான் அடுத்தது ரிசரக்ஷன் ஆக போகிறாங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து அந்த ஹெவன்லி சால்வேஷன், ஹெவன்லி ரிசரக்ஷன்.
அடுத்தது தான் இந்த அர்த்லி ரிசரக்ஷன்ல யாரை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ். இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரிசரக்ஷன் ஆவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ்க்கு அடுத்தது தான் யார் அப்படின்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட், இந்த ஒட்டுமொத்த உலகம். ஸோ ஹெவன்லி சால்வேஷன், அதாவது ஹெவன்லி ரிசரக்ஷன் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு இந்த 1,44,000 அண்ட் கிரேட் மல்டிடியூட். அதுக்கப்புறம் இந்த பூமிக்குரிய ரிசரக்ஷன், இதில் வந்து யார் போயிடுவாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் வர்தீஸ் அண்ட் வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இதுதான் அந்த ஒரு ரிசரக்ஷனுக்கான ஒரு ஆர்டர். ஏன்னா அவர்களுடைய வரிசையில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசரக்ஷன் ஆவாங்க. நம்ம இந்த வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் நிமிஷம். ஓகே, சாரி. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:23. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:23. First Corinthians 15:23. But each one in his own order, Christ the first fruits, afterward those who are Christ's at his coming. ஸோ அவங்கவுங்கள ஆர்டரில் இந்த ரிசர்க்ஷனில் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கிரைஸ்டுடைய செகண்ட் கம்மிங். அவருடைய செகண்ட் கம்மிங்கில் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் 1,44,000 கிரேட் மல்டிடியூட், அடுத்தது ஏன்ஷியன்ட் வர்தீஸ், அடுத்தது தான் வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் ரிசர்க்ஷன் ஆனது வந்து நடக்கும். அந்த சார்ட்டில் கூட இந்த டிவைன் பிளான் சார்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா டிவைன் பிளான் சார்ட், இதில் கூட இதுதான் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அதாவது முதல்ல இந்த கோல்டன் கலர் எதை குறிக்குது அப்படின்னா இந்த 1,44,000. அதுக்கப்புறமா இது யார் அப்படின்னா இந்த கிரேட் கம்பெனி, அதாவது கிரேட் மல்டிடியூட். அப்புறமா இந்த இஸ்ரேல் ரிஸ்டோர்ட், இதில் தான் வந்து யார் வருவாங்க அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ். இவங்க ஏன்ஷியன்ட் வர்தீஸ் நிமித்தமாக தான் இஸ்ரேல் வந்து ரிஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறமா த வேர்ல்ட் ஆஃப் மேன்கைண்ட், இவங்க எல்லாருமே தான் இந்த ஒரு ஆர்டரில் தான் ரிசரக்ஷன் ஆனது நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு 2 சால்வேஷன்ஸ், அதாவது 2 ரிசரக்ஷன்ஸ் பற்றின ஒரு பாடம். ஸோ கம்மிங் கிளாஸில் கூட நம்ம மற்ற விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து நம்ம வந்து கவனிக்கலாம். ஸோ இனிமேல் வரப்போகிற பாடங்களில் டாக்டர்னலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பாடங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டு உங்கள் எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.